ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாத்வே டியூட்டர்ஸ். நம்ம இந்த வீடியோவில் இன்வெர்ஸ் ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் அதுக்கு ரிலேட்டடான ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் அண்ட் என்சிஆர்டி எக்ஸ்பிளைனர்ஸ் கொஷின்ஸை உட்காந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆல்ரெடி நான் பார்ட் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். போய் பார்க்கலன்னா போய் பாருங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 10வது கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க? ஃபைண்ட் த பிரின்சிபல் வேல்யூ ஆஃப். அப்போ பிரின்சிபல் வேல்யூனா உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், ரேஞ்சோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரிங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் கொஷினில் என்ன கேட்டிருக்கான்? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் மைனஸ் √3/2. ஓகேங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் கொஷின். இப்போ வாங்க பார்க்கலாமா? மொதல் விஷயம், இப்போ காஸ் ஆஃப் மைனஸ் எக்ஸை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, பை மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நம்ம முதல்ல அந்த நெகட்டிவ் வேல்யூவை நம்ம பாசிட்டிவாக மாற்றிக்கலாம். சரிங்களா? இந்த ஃபார்மேட்டில். ஸோ பை மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் √3/2 உங்களுக்கு இப்படி வந்திருக்கும். ஓகேவா? இப்போ பை மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப், எப்போ வந்து காஸ் வந்து √3/2 எடுக்கும்? காஸ் π/6ல் உங்களுக்கு √3/2 எடுக்கும். ஓகேங்களா? ஸோ பை மைனஸ், இப்போ நமக்கு கண்டுபிடிக்கிற விஷயம் என்னன்னா, டிகிரியோட வேல்யூ, டிகிரி என்னவா இருக்கும் அப்படின்னு தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதனால தான் நம்ம இதை எடுத்துகிட்டு வரோம். ஸோ காசும் கேன்சல் பண்ணிட்டோம்னா π/6ன்னு வருமா? π/6ன்னு வந்துச்சுன்னா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் 6π மைனஸ் 1π இஸ் ஈக்குவல் டு 5π/6ன்னு கிடைக்குமா உங்களுக்கு ஃபைனல் ஆன்சரு? இந்த 5π/6 வந்து நம்மளோட காசோட வேல்யூ வந்து எந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும், அதாவது உங்களோட காசோட வேல்யூ வந்து காஸ் ஃபங்க்ஷனோட வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் டொமைன் வந்து -1லேருந்து 1 போயிருக்கும். சரிங்களா? அதோட கோடொமைன் என்னவா இருக்கும்னா 0 to πக்குள்ளே இருக்கணும். சரிங்களா? அந்த கோடொமைனுக்குள்ளே இந்த 5π/6 வந்து அது உள்ளே இருக்கான்னு பார்க்கணும். அப்படி உள்ளே இருந்தால் தான் இது கரெக்ட், இல்லைனா இது தப்பு. சரி, π/6 வந்து உங்களோட கோடொமைனில் இருந்துச்சுன்னா அப்போ அது வந்து கரெக்ட், அப்படி இல்லைனா அது வந்து தப்பு. சரிங்களா? ஸோ அதனால் 5 இன்ட்டு பையோட வேல்யூ வந்து 180 டிகிரி. சரிங்களா? ஸோ இது 16 36 உங்களுக்கு வந்து 180 வரும். ஸோ அதனால் உங்களுக்கு 30 × 5, ஸோ 150 டிகிரி. 150 டிகிரி வந்து உங்களுக்கு 180 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும். உங்களோட இன்டர்வல் என்ன? 0 to 180 டிகிரிக்குள்ளே தானே இருக்குது. ஸோ அதுக்குள்ளே லை ஆகுது. ஸோ இட்ஸ் பிலாங்ஸ் டு, ஸோ இந்த இன்டர்வல்குள்ளே லை ஆகுது. ஸோ இது கரெக்ட். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் -1/√2. சரிங்களா? இப்போ இது வந்து நெகட்டிவ் வேல்யூ இருக்கிறனால காஸ் மைனஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு எழுதுவோம். சரிங்களா? இப்போ இதை வந்து இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? காஸ் 1 -1/√2 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ அதுபடி எழுதணும்னா பை மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/√2 அப்படின்னு எழுதிடுவோம். இப்போ பை மைனஸ் காஸ் இன்வெர்ஸ் ஆஃப், இப்போ எப்போ வந்து உங்களுக்கு காஸ் வந்து 1/√2 எடுக்கும்? காஸ் π/2ல உங்களுக்கு வந்து 1/√2 எடுக்கும். ஸோ அதனால் காஸ் π/4ல் வந்து உங்களுக்கு வந்து 1/√2 எடுக்கும். ஸோ அதனால் பை மைனஸ் π/4ன்னு எழுதுவோம். சரிங்களா? இப்போ இதை வந்து 4 வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணுனா 3 - π, அது வந்து ஓகே. இப்போ 4 வந்து இங்கே கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 4π - π டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல் டு 3π/4ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 3π/4 வந்து அந்த கோடொமைனில் 0 to πக்குள்ளே லை ஆகுதான்னு பார்க்கணும். ஸோ லை ஆகுதான்னு பார்க்கலாமா? 3 × 180 டிகிரி டிவைடட் பை 4. இதை 2 சார் போடுவோம். 90 டிகிரி. 1 சார்னா 45. 45 × 3 15, 1 12, 13, 135 டிகிரி. 135 டிகிரிக்குள்ளே அந்த 180 டிகிரிக்குள்ளே இருந்துரும். ஸோ இட்ஸ் பிலாங்ஸ் டு 0 to π. ஓகேங்களா? ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ளே வரதுனால இது கரெக்ட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாமா? இப்போ உங்களோட 11வது கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, பிரின்சிபல் வேல்யூ கேட்டிருக்கான். அதே விஷயம் தான். ஏன்னா இங்கே வந்து 2 ஃபங்க்ஷனை சம் பண்ணியிருக்காங்க. அதாவது 2 ஃபங்க்ஷனை சம் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2 ப்ளஸ் 2 சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2. ஸோ இதை நம்ம தனித்தனியாக கூட பார்க்கலாம். இதோட டிகிரி வேல்யூ என்ன, இதோட ஆங்கிள் வேல்யூ என்ன, இதோட 2 ஆங்கிள் என்னன்னு நம்ம பார்க்கணும். ஸோ தனித்தனியாக கூட கண்டுபிடிக்கலாம், இல்லை ஒன்றா சேர்த்து வச்சு கூட கண்டுபிடிக்கலாம். இப்போ θ1 வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கணும், θ2 வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ θ1 அப்படின்னு போட்டு நம்ம கண்டுபிடிக்கலாமா? θ1 இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2. ஸோ இந்த காஸ் வந்து இந்த பக்கம் போயிட்டுனா காஸ் θ1 இஸ் ஈக்குவல் டு 1/2. எப்போ வந்து காஸ் 1/2 எடுக்கும்? காஸ் π/3ல வந்து உங்களுக்கு 1/2 எடுக்கும். ஸோ காஸ் θ1 இஸ் ஈக்குவல் டு π/3. முதல் θ வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சோம். ரெண்டாவது நம்ம பார்ப்போமா? θ2 இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வெர்ஸ் ஆஃப் 1/2. இப்போ சைன் இன்வெர்ஸ் வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா சைன் θ2 இஸ் சைன் வந்து எப்போ 1/2ன்னு எடுக்கும்? சைன் π/6ல வந்து உங்களுக்கு 1/2ன்னு எடுக்கும். ஸோ அதனால் இது ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணனா உங்களுக்கு θவோட வேல்யூ வந்து π/6ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டும் உங்களுக்கு கிடச்சிருச்சு. θ1 θ2 வேல்யூ கிடச்சிருச்சு. ஸோ இது ரெண்டையும் நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாமா? ஓகேவா? இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? இதோட θ வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கோம். ப்ளஸ்
θ1 ப்ளஸ் 2 இன்ட்டு θ2 வேல்யூவை சம் பண்ணாலே முடிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் உனக்கு வந்து 5/3 இன்ட்டு 2 இன்ட்டு 5/6 ஓகேவா? ஸோ இதையும் பண்ணனா உங்களுக்கு 1/3 கிடைக்கும். ஸோ அதனால் 2π/3 கிடைக்குது. ஸோ 2π/3 தான் உங்களுக்கு ரெண்டுத்தையும் சம் பண்ணுற ஆங்கிளோட வேல்யூ. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான்? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 மைனஸ் 2 இன்ட்டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2. ஓகேங்களா? இப்போ இதுக்கான ஆங்கிளையும் நாம சப்ட்ராக்ட் பண்ணி போட்டனாலே முடிஞ்சு போச்சு. சரிங்களா? இப்போ இதை நம்ம தனித்தனியாக கண்டுபிடிப்போமா? இப்போ θ1 இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் 1/2. காஸ் இந்த பக்கம் போச்சுன்னா காஸ் θ1 இஸ் ஈக்குவல் டு 1/2. இப்போ காஸ் எப்போ வந்து 1/2 எடுக்கும்? 5/3 தானே? ஸோ அதனால் காஸ் 5/3 வந்து உங்களுக்கு 1/2 எடுக்கும். அதில் இது காசையும் ஈக்குவேட் பண்ணால் θ1 இஸ் ஈக்குவல் டு 5/3 கிடச்சிருக்கு. அதேமாதிரி θ2 கண்டுபிடிக்கணும்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ் 1/2. ஸோ உங்களுக்கு வந்து உள்ள நெகட்டிவாக இருக்குது. உங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும். என்னென்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் -x இஸ் ஈக்குவல் டு மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு எழுதலாம். ஸோ அதனால் அந்த மாதிரி முதல்ல எழுதிடுவோம். ஸோ சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 எழுதிடுவோமா? ஸோ θ2 இப்போ இந்த பக்கம் வந்துருச்சுன்னா சைன் இன்வர்ஸ் ஆஃப் θ2 சாரி இந்த பக்கம் வந்துருச்சுன்னா சைன் தானே வரும். ஓகே, θ2 இஸ் ஈக்குவல் டு 1/2. எப்போ வந்து சைன் 1/2 எடுக்கும்? சைன் எப்போ உங்களுக்கு 1/2 எடுக்குன்னா சைன் 5/6 வந்து உங்களுக்கு 1/2 எடுக்கும். ஸோ நெகட்டிவ் வேல்யூவை நம்ம வெளியே அப்படியே ப்ராடக்டாக எழுதிப்போம். ஸோ சைன் இன்வர்ஸ் சைனை ஈக்குவேட் பண்ணால் உங்களுக்கு θ2 வேல்யூ வந்து -5/6 அப்படின்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு கொஸ்டினில் என்ன கொடுத்துருந்தான்? கொஸ்டினில் வந்து உங்களுக்கு வந்து θ1 θ2 இதை வந்து -2ஆல் மல்டிப்ளை பண்ணும் θ2வை. ஸோ அதனால் உங்களுக்கு கிடைச்சிருக்க வேல்யூ என்ன? θ1ஓட வேல்யூ வந்து உங்களுக்கு 5/3ன்னு கிடச்சிச்சு. அதோட -2 இன்ட்டு மல்டிபிள்ஸ் ஆஃப் -5/6ன்னு கிடச்சிச்சுங்களா? ஸோ நெகட்டிவ் உள்ள மல்டிப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் கிடைக்குமா? அதை 2 2வும் கேன்சல் பண்ணால் 2 3 6. ஸோ அதை கேன்சல் பண்ணால் 5/3. ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து 2π/3. இதுதான் உங்கள் ஃபைனல் அவுட்புட். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? என்ன கேட்டிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு பிரின்சிபல் பிரான்ச் வரையணும். அந்த ஃபங்க்ஷன் ஆஃப் என்னது? காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸுக்கு. அதான் நம்ம காஸ் இன்வர்ஸ்க்கு நம்ம டயக்ராம் வரையோம்ல, அந்த ஒரு விஷயம் தான் இங்கே சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு எதுலேருந்து எங்கே போவோம்? -1லேருந்து 1க்கு போவோம், க்ளோஸ்ட் இன்டர்வல்லேருந்து. இப்போ கோடொமைன் வந்து 0 to π தானே? ஸோ இதை நம்ம டயக்ராமாக வரைவோமா? உங்களோட டொமைன் வந்து -1 +1 ஓகேவா? இப்போ 0 to πன்னு சொல்லும்போது உங்களோட 0 வேல்யூ வந்து இங்கே இருப்பான். ஓகேவா? இப்போ பையோட வேல்யூ வந்து இதை வச்சுப்போம். ஓகேவா? இப்போ காஸ் 0 வந்து உங்களுக்கு 1 இருப்பானா? ஸோ அதனால் 1ல் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதேமாரி காஸ் π/2ல வந்து உங்களுக்கு 0 எடுப்பான். ஸோ அந்த 0வை எடுத்துகிட்டு சாரி இப்போ காஸ் 0 வந்து உங்களுக்கு 1 எடுப்பானா? ஸோ அதனால் நான் 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். அதேமாரி காஸ் π/2ல வந்து உங்களுக்கு 0ல அப்ரோச் ஆவானா? அண்ட் காஸ் πல வந்து உங்களுக்கு வந்து -1ன்னு எடுப்பான். ஸோ அந்த -1 இவன் தான். ஓகேவா? ஸோ இதான் உங்களோட கிராஃபாக இருக்கும். கொஞ்சம் வளைஞ்சிருப்பான். லைக் இப்படி. இந்த இடம் வந்து 1ஆ இருப்பான். இந்த இடம் வந்து π/2ஆ இருப்பான். இந்த பர்ட்டிகுலர் வேல்யூ இந்த இடத்துல -1 இந்த இடத்துல π. ஸோ இந்த இடத்துல அப்ரோச் ஆயிருப்பான். இந்த மாதிரி வளைஞ்சிருப்பான். இவன் தான் காஸ் இன்வர்ஸோட கிராஃப். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இந்த செகண்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் நான் போடுறேன். ஓகேவா? இதில் நான் தேர்ட் போடுறேன். இப்போ θ இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1. இப்போ tan இந்த பக்கம் வந்துச்சுன்னா tan θ இஸ் ஈக்குவல் டு 1. எப்போ வந்து tan வந்து 1 எடுக்கும்? tan π/4ல வந்து உங்களுக்கு 1 எடுக்கும். ஸோ tan θ இஸ் ஈக்குவல் டு π/4. ஓகேவா? இப்போ ஃபோர்த்து டிவிஷனை பொறுத்த வரைக்கும் tan θ சைன் ஆஃப் -π/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கான டிகிரி நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ tan இன்வர்ஸ் ஆஃப் சைன் ஆஃப் -1/2. இப்போ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு விஷயம் தெரியும். சைன் வந்து நெகட்டிவ் வேல்யூ வந்து வெளியே வந்துடும். ஓகேவா? சைன் ஆஃப் -x வந்து உங்களுக்கு வந்து -sin xன்னு வந்துருமா? ஸோ அதனால் இதை நெகட்டிவ் வேல்யூ வெளியே வந்துடுது. தென் இப்போ θ இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் அதேமாரி தான் tan இன்வர்ஸுக்கும் tan இன்வர்ஸ் ஆஃப் -x வந்து tan இன்வர்ஸ் ஆஃப் xன்னு எழுதுவோம். ஓகேவா? ஸோ இது நம்ம நெகட்டிவ் வேல்யூவாக அதுக்கும் வெளியே வந்துடுது. ஸோ θ இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் sin π/2ஓட வேல்யூ என்னப்பா?
sin பை பை 2 ஓகேவா? ஸோ மைனஸ் tan இன்வர்ஸு உங்களுக்கு tan பை பை 2 வேல்யூ வந்து உங்களுக்கு 1. ஸோ அதனால் 1ன்னு எழுதிடுவோம். தென் tan இன்வர்ஸ் 1 வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து பை பை 4. ஸோ ஆன்சர் உங்களோட தீட்டாவுடைய வந்து மைனஸ் பை பை 4. இப்போ இந்த 14வது கொஸ்டினை எப்படி சால்வ் பண்ணுறது? இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னு எழுதுவோமா? tan இன்வர்ஸ் ஆஃப் 2 cos 2 sin இன்வர்ஸ் 1/2 ஓகேவா? சரி, இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாமா? முதல்ல இது வந்து ஒரு காம்போசிஷன் ஃபங்க்ஷன் மாதிரி. ஃபர்ஸ்ட்டு ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து ஒவ்வொன்றா சால்வ் பண்ணி தென் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சராக இங்கே உங்களுக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்போ இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, இது வந்து காம்போசிஷன் ஃபங்க்ஷனு. இப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து தான் முதல்ல நம்ம சால்வ் பண்ணணும். ரைட் ஹேண்ட் சைட்லேருந்து சால்வ் பண்ணுற ஆன்சர் எடுத்து நம்ம காசில் அப்ளை பண்ணுவோம். காசுக்கு கிடைக்கிற ஆன்சரை வந்து நமக்கு டேனுக்கு அப்ளை பண்ணி ஃபைனலாக உங்களுக்கு ஆங்கிள் என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிப்போம். சரிங்களா? சரி, இப்போ முதல்ல tan இன்வர்ஸ் ஆஃப் 2 cos 2 sin இன்வர்ஸ் sin அப்போ 1/2 எடுக்கும். sin 5/6ல உங்களுக்கு 1/2 எடுக்கும். ஸோ அதனால் அதை நம்ம எடுத்துக்கலாம் அப்படி. ஓகேங்களா? தென் இப்போ சைனும் கேன்சல் ஆச்சுன்னா அது என்னவாகும்? 2 cos இங்கே tan இன்வர்ஸ் 2 இன்ட்டு 5/6. ஏன்னா சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகிறதுனால இப்படி ஆயிடுது. ஸோ தென் இது வந்து 2 3s are வந்து 6. ஸோ அதனால் இதை கேன்சல் பண்ணிவிட்டு 5/3ன்னு கிடைக்கும். ஸோ தென் அதுக்கப்புறமா இன்னும் நம்ம சால்வ் பண்ணிட்டே வந்தோம்னா 2 இன்ட்டு cos 5/3. cos 5/3 வேல்யூ என்னப்பா? cos 5/3 வேல்யூ வந்து 1/2 ஓகேவா? ஸோ அதனால் tan இன்வர்ஸ் ஆஃப் 2 இன்ட்டு 5/3. தென் இப்போ நம்ம என்ன கிடைக்குதுன்னா tan இன்வர்ஸ் ஆஃப் 2 5/3ன்னு கிடைக்குது. ஓகேவா? இப்போ cos 5/3 வேல்யூ என்னன்னா உங்களுக்கு 1/2ன்னு கிடைக்குமா? ஸோ 2வும் 2வும் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு tan இன்வர்ஸ் ஆஃப் 1ன்னு கிடைக்கும். எப்போ வந்து tan வந்து 1 எடுக்கும்? tan இன்வர்ஸ் ஆஃப் tan π/4ன்னு உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ tan π/4 தான் உங்களுக்கு 1ன்னு கிடைக்கும். ஸோ அதனால் tan இன்வர்ஸும் tanனும் கேன்சல் பண்ணால் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் என்ன? ஆங்கிள் π/4 தான் உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் அது என்ன கேட்டிருக்காங்கன்னா, cot ஆஃப் sin இன்வர்ஸ் cos ஆஃப் tan இன்வர்ஸ் 1ன்னு கொடுத்துருக்கான். சரிங்களா? இப்போ இதை பார்த்தாலும் உங்களுக்கு காம்போசிஷன் ஃபங்க்ஷனா, அதாவது tan இன்வர்ஸோட டிகிரி வேல்யூ எடுத்து நம்ம காசு சப்ஸ்டியூட் பண்ணுவோம். காசில் சப்ஸ்டியூட் பண்ண ஆன்சர் எடுத்து நம்ம இந்த sin இன்வர்ஸில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அதில் கிடைக்கிற ஆன்சரை வந்து காட்டில் சப்ஸ்டியூட் பண்ணி ஃபைனல்னா உங்களுக்கு ரேடியன் வேல்யூவாக கிடைக்கும். சரிங்களா? உட்காந்து சால்வ் பண்ணலாமா? இப்போ tan எப்போ உங்களுக்கு 1 எடுப்பான்? tan π/4ல வந்து உங்களுக்கு 1 எடுப்பான். ஓகேவா? ஸோ tan இன்வர்ஸும் tanனும் கேன்சல் பண்ணிட்டுனா உங்களுக்கு வந்து cos π/4ன்னு கிடைப்பான். cos π/4 உங்களுக்கு கிடைப்பானா? cos π/4 இன்ட்டு sin இன்வர்ஸ் ஆஃப் இது cot இன்வர்ஸ் ஆஃப். ஓகேவா? இப்போ வந்து cos எப்போ cos 1/4 வேல்யூ என்னப்பா? 1/√2வா? ஸோ 1/√2 sin இன்வர்ஸ் cot ஆஃப் எழுதிப்போம். சரி, இப்போ sin எப்போ 1/√2ன்னு எடுப்போம்? sin வந்து எப்போ 1/√2ன்னு எடுப்பான்னா sin π/4 தான். சரிங்களா? ஸோ sin இன்வர்ஸ் sin π/4 cot. ஓகேவா? இப்போ sin இன்வர்ஸும் சைனும் கேன்சல் பண்ணா cot π/4. cot π/4 வேல்யூ வந்து உங்களுக்கு 1. ஓகேவா? இதுவும் கேன்சல் பண்ணிரும். cot π/4 வேல்யூ வந்து 1. ஃபைனல் ஆன்சர் வந்து 1. இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? இப்போ இந்த கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டினும் தேர்ட் கொஸ்டினும் நம்ம உட்காந்து பார்க்கலாம். செகண்ட் கொஸ்டின் நீங்க எனக்கு போட்டு எனக்கு டிஸ்கிரிப்ஷன்ல ஆன்சர் சொல்லுங்க. சரிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்கான்? tan இன்வர்ஸ் ஆஃப் 1 பிளஸ் cos இன்வர்ஸ் ஆஃப் -1/2 பிளஸ் sin இன்வர்ஸ் ஆஃப் -1/2. இது நான் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு சில ஃபார்முலாஸை நான் உங்களுக்கு எப்பவுமே சொல்லிடுறேன். என்னன்னா cos இன்வர்ஸ் ஆஃப் -x வந்து எப்படி எழுதுறான்னா π மைனஸ் cos இன்வர்ஸ் ஆஃப் xன்னு எழுதுறான். அண்ட் sin இன்வர்ஸ் ஆஃப் -x வந்து எப்படி எழுதுறான்னா மைனஸ் sin இன்வர்ஸ் ஆஃப் xன்னு எழுதுறான். சரிங்களா? இந்த ரெண்டு ஃபார்முலா உங்களுக்கு சொன்னாலே போதும். நீங்கள் இதை வச்சு நீங்கள் ஆன்சரை கன்க்ளூட் பண்ணிடுவீங்க. சரி, நான் சொல்கிறேன். tan இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து tan எப்போ உங்களுக்கு 1 எடுக்கும்? tan π/4. தென் இப்போ நம்ம நெகட்டிவ் இருக்கனால π மைனஸ் cos இன்வர்ஸ் ஆஃப் அதோட வேல்யூ வந்து 1/2 எழுதிப்போமா? தென்
இப்போ நெகட்டிவ் வேல்யூ இப்போ உள்ள நெகட்டிவாக இருக்கிறது வந்து வெளியே நெகட்டிவ் வந்துடும். ஸோ அதனால் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1/2 எழுதியிருப்போம். சரிங்களா? சரி, தென் இப்போது டேனும் டேன் இன்வர்ஸும் கேன்சல் ஆகிட்டானா அப்போ 5/4 மட்டும் இருப்பானா, ப்ளஸ் 5 மைனஸு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் எப்போ உங்களுக்கு 1/2 இருக்கும், காஸ் 5/3 உங்களுக்கு 1/2 இருக்கும். காஸ் 5/3 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் சைன் எப்போ உங்களுக்கு 1/2 எடுக்கும், சைன் வந்து 5/6 உங்களுக்கு 1/2 எடுக்கும். சரிங்களா? ஸோ 5/6. ஸோ சைன் இன்வர்ஸும் சைனும் கேன்சல் ஆகிட்டுனா மைனஸ் 5/6 5/3 மைனஸ் 5 ப்ளஸ் 5/4. ஓகேவா? சரி, ஃபஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் சம் பண்ணனா என்ன வரும், இப்போ இது ரெண்டுத்தையும் சம் பண்ணால் உங்களுக்கு 5/4 மைனஸ் இது இது ரெண்டுத்தையும் சம் பண்ணால் இது 2 மல்டிப்ளை பண்ணுவீங்க, இது 2 மல்டிப்ளை பண்ணுவீங்க, எல்சிஎம் வந்து 6 வச்சுப்பீங்க. ஸோ அதனால் 2π மைனஸ் 1π அப்படின்னு இருந்திருக்கும். தென் 5π/4 மைனஸ் 3π/6 கிடச்சிருக்கும். இது 1 சார், இது 2 சார். ஸோ அதனால் இப்போ கீழே டினாமினேட்டர் வந்து 2 இருக்குது. ஸோ அதனால் 2 மல்டிப்ளை பண்ணுறேன், இங்கே 2 மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ எல்சிஎம் எடுக்கிறேன். ஸோ 4 5π மைனஸ் 2πன்னு எழுதியிருப்போம். ஸோ உங்களோட ஃபைனல் ஆன்சர் வந்து 3π/4. இதான் உங்கள் ஃபைனல் ஆன்சர். சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இப்போது இதில் தேர்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்காங்க, tan இன்வர்ஸ் ஆஃப் tan ஆஃப் 5π/6 ப்ளஸ் காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காஸ் ஆஃப் 13π/6. ஓகேவா? சாரி, முதல்ல இந்த கொஸ்டினை பார்த்தோன்னே உங்களுக்கு கொஞ்சம் என்ன தோணுது, டக்குன்னு tan இன்வர்ஸ் tan இருக்குது, ஸோ அதனால் கேன்சல் பண்ணிட்டு 5π/6 அண்ட் 13π/6 ஸ்ட்ரைட்டாக எழுதிடலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். அப்படி போனால் அந்த அப்ரோச்சு தப்பு. சரிங்களா? அது தப்பு. டேனோட ரேஞ்ச் என்னப்பா, டேனோட ரேஞ்ச் வந்து உங்களுக்கு -90லேருந்து +90 தான் இருக்கும். ஸோ அதனால தான், ஸோ அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் இது வந்து அப்படி நீங்கள் ஸ்ட்ரைட்டாக எழுத முடியாது. இன்கேஸ் உங்கள் கொஷினில் வந்து இப்போ tan இன்வர்ஸ் இருக்குது, அது 90க்குள்ளே உங்களோட கிடைக்க போகிற டிகிரி வந்து 90க்குள்ளே இருந்துச்சுன்னா ஸோ அது பிரச்சனை கிடையாது. இங்கே வந்து 5 × 180/6ன்னு எழுதுவோம். ஸோ இதை வந்து 1 சார், இது 30 சார், அப்போ 115 கிடைக்குது. 150 இட்ஸ் நாட் பிலாங்ஸ் டு இந்த -90லேருந்து +90க்குள்ளே. ஸோ அதனால தான் இது வந்து தப்புன்னு சொல்கிறேன். ஆனால் இன்கேஸ் உங்களுக்கு டேனோட ஃபங்க்ஷன் வந்து அந்த பர்டிகுலர் ரேஞ்சுக்குள்ளே இருந்துச்சுன்னா அப்போ அது தப்பு இல்லை. அதேமாதிரி காஸ் ஃபங்க்ஷனில் வந்து உங்களுக்கு காஸ் இன்வர்ஸோட ஃபங்க்ஷன் ரேஞ்ச் எதுக்குள்ளே இருக்கும், கோடமைன் வந்து 0 to 80 தானே இருக்கணும். ஸோ உங்களுக்கு இதில் என்ன எப்படி இருக்குது, 13 × 180/6. ஸோ இதில் கிடைக்க போகிற ஆன்சர் என்னென்னா 390. ஸோ 390க்குள்ளே இந்த இருக்குமா, 0 to πக்குள்ளே இருக்குமா, இருக்காது. ஸோ அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் இன்கேஸ் அந்த ஆங்கிள்குள்ளே இருந்துச்சுன்னா அது கரெக்டு. ஆனால் இது ரெண்டுமே ஆங்கிள்குள்ளே இல்லை. அதாவது -90க்கும் 90க்கும் 0 to πக்குள்ளே இது உள்ளே அடக்க முடியாதனால இது வந்து இப்படி எழுதக்கூடாது. ஸோ அதனால் கொஞ்சம் பிரித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ அந்த அப்ரோச்சும் ஈஸி தான். நம்ம ஆல் சில்வர் டீ கப்ஸ் எழுதுவோம்ல, ஸோ அந்த மாதிரி தான். ஸோ 150 சொல்கிறது வந்து உங்களுக்கு செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருப்பான். ஓகேவா? அப்போது செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறதுனால நான் என்ன தெரியுமா பண்ணுவேன், டேனை வந்து பிரித்து எழுதுவேன். எப்படி, செகண்ட் குவாட்ரண்ட் வந்ததுனால இங்கே பையோட வேல்யூ, இங்கே நான் π/2 அந்த மாதிரி உட்காந்து நான் எழுத போகிறதுலாம் இல்லை. ஸ்ட்ரெயிட்டாக பையோட வேல்யூ எதில் இங்கே எக்ஸ் ஆக்சஸில் லை ஆகிற மாதிரியே தான் நான் மோஸ்ட்டாக எடுக்க பார்ப்பேன். அதுதான் ரொம்ப ஈஸியான வே. ஸோ அதனால் π மைனஸ் என்ன பண்ணால் உங்களுக்கு 5π/6 வருவான். 5/6 அப்படின்னு போட்டேன்னா உங்களுக்கு என்ன வருவான், 5π/6 வந்துடுவான். ஓகேவா? ஸோ அதனால் நான் அந்த மாதிரி எடுத்துக்கிறேன். அதே மாதிரி காசுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா, காஸ் 13/6ன்னு இருக்குங்களா, அப்போ 13/6ன்னு கிடைக்கிறது வந்து உங்களுக்கு ஆங்கிள் வந்து எங்கே லை ஆகுதுன்னா உங்களுக்கு 360 1 டைம்ஸ் சுற்றிட்டு வந்துடுது. அதனால் இப்படி போயிட்டு ஃபுல்லாக 1 ரொட்டேஷன் முடிஞ்சது. 1 ரொட்டேஷன் முடிஞ்சு இந்த 360க்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா இந்த ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் தான் உங்களுக்கு வந்து அந்த வேல்யூ எடுப்பான். ஓகேவா? ஸோ அதனால் நான் என்ன தெரியுமா பண்ணுறேன், 2π 1 ரொட்டேஷன் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆனதுனால 2π ப்ளஸ் எந்த வேல்யூ போட்டேன்னா உங்களுக்கு வந்து 13π/6ன்னு கிடைப்பான்னு பார்த்தேன்னா நான் அப்படியே யோசிச்சு பார்த்தேன்னா 5/6ன்னு போடுவேன். 5/6 போட்டேன்னா இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும், 12 + 1 அப்போ 13π/6ன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி எடுத்துப்பேன். ஓகேவா? அதோட உங்கள் இது வந்து காசோட வேல்யூ, அதாவது ஃபஸ்ட் குவாட்ரண்ட், இந்த இடத்துல ஃபஸ்ட் குவாட்ரண்ட் இருக்கிறதுனால ஆல் சில்வர் டீ கப்ஸில் ஃபஸ்ட் குவாட்ரண்ட்டில் எல்லா ட்ரிக்னாமெட்ரிக்கல் ஃபங்க்ஷன்ஸும் உங்களுக்கு வந்து பாசிட்டிவாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே அது பிரச்சனை கிடையாது, இது பாசிட்டிவாக தான் இருக்கும். அதோட டேனை பொறுத்த வரைக்கும் இங்கே ஆல் சில்வர் டீ, அதாவது டேன் வந்து தேர்ட் குவாட்ரண்ட், அதுக்கப்புறமா தான் கப்ஸ், அதாவது காசு. இப்போ இங்கே செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்கிறதுனால அந்த வேல்யூ வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் டேன் இருக்கிறதுனால அந்த டேன் வந்து நெகட்டிவாக இருப்பான். ஓகேவா? ஸோ உங்களோட டேன் வேல்யூ என்னவாக இருப்பான்னா நெகட்டிவ் வேல்யூவாக இருப்பான். ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் மைனஸ், அதாவது திரும்பி டேன் எழுதிப்போமா,
அதாவது tan இன்வர்ஸ் ஆஃப் tan மைனஸ் 5/6ன்னு உங்களுக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு வேல்யூ கிடைக்கும். தென் அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ளஸ் உங்களுக்கு காசோட வேல்யூ வந்து பாசிட்டிவ் தான். ஸோ அதனால் அது பிரச்சனை இல்லை. காஸ் இன்வர்ஸ் ஆஃப் காசு அதுக்கப்புறமா 5/6ன்னு கிடைக்கும். ஸோ அதை நம்ம எழுதிப்போம். ஓகேவா? சரி, இப்போ இதில் வந்து உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும், அதாவது இதுவும் இப்போ கேன்சல் பண்ணலாம். ஸோ அந்த பர்டிகுலர் அதாவது 5/6ன்னு சொல்கிறது வந்து என்னன்னா 30 டிகிரி, அது வந்து 90 டிகிரிக்குள்ளே தான் இருக்கும். அதே மாதிரி தான் 5/6 30 டிகிரி, அது வந்து 0 to πக்குள்ளே அந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ வந்து கேன்சல் பண்ணலாம். இப்போ tan இன்வர்ஸும் டேனும் இப்போ கேன்சல் பண்ணால் 5/6 ப்ளஸ் 5/6ன்னு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு சம் பண்ணால் 0ன்னு கிடைக்கும். இதுதான் உங்கள் வேல்யூ. ஃபைனல் ஆன்சர் இதுதான்.